ஹல்லேலூயா. நல்லது. இப்பொழுது நாங்கள் வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே நாங்கள் காணுகின்றோம், ஏனோக்கு என்று சொல்லி ஒரு மனிதனை, ஒரு தேவ பக்தரை நாங்கள் இந்த இடத்துல காணுகின்றோம். சொல்லப்படுகிறது அவருக்கு 65 வயதான பொழுது மெத்துசலாவை பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் காணுகின்றோம், ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வசனம் நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இவர் 24வது வசனம் சொல்லுகின்றது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி ஒரு வார்த்தையை நாங்கள் இந்த இடத்துல வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த எடுத்துக்கொள்ளுதல் என்று சொல்லுகிற இந்த காரியம் இல்லாவிட்டால் இது நாங்கள் இந்த வேதாகமத்தில் காணுகின்ற அநேக சத்தியங்களில் ஒரு சத்தியமாக இருக்கிறது இந்த எடுத்துக்கொள்ளுதல். அதாவது நாங்கள் காணுகின்றோம் பல சத்தியங்கள் இருக்கிறது வேதத்தில். ரட்சிக்கப்படுதல், அதே போல் பாவ மன்னிப்பு, வர நிறைய சத்தியங்களை நாங்கள் இந்த வேதாகமத்தில் காணுகின்றோம். அந்த சத்தியங்கள் மத்தியிலே மிகவும் பெருமதி வாய்ந்த, அதே போல் இதுவரைக்கும் எங்களுக்கு அனுபவம் இராத ஒரு சத்தியம்தான் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல். எத்தனை பேருக்கு தெரியும் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லி ஒரு காரியம் இருக்கிறதுன்னு சொல்லி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் போல. நிறைய பேர் கையை உயர்த்தி கொள்ளவில்லை. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லி ஒரு காரியம் இருக்கிறது. அதாவது இவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. சிலவங்க சொல்கிறாங்க எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லி ஒன்று நாங்கள் கேள்விப்பட்டோம் தான், ஆனால் அது நடக்குமோ தெரியாது. ஏனென்று சொல்லி சொன்னால் காத்திருந்து இவ்வளோ நாட்கள் நாங்கள் காத்திருந்தோமே, உண்மையாகவே இந்த எடுத்துக்கொள்ளுதலும் நடக்குமா? இதை பொறுக்க முடியாத ஒரு கூட்டத்தார்கள் சொல்லுகிறார்கள், எடுத்துக்கொள்ளுதல் ஏற்கனவே நடந்து விட்டது. இப்போ ஒரு வீட்டுக்கு நான் போயிருக்கும் பொழுது அவர் சொன்னார், பாஸ்டர் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் பார்த்து எடுத்துக்கொள்ளப்பட எனக்கும் தெரியாமல் நடந்துட்டா, அப்போ நான் கைவிடப்பட்டவனா? அப்போ நம்ம சபையில் நிறைய பேருக்கா யாருமே எடுத்துக்கொள்ளப்பட இல்லையே. எடுத்துக்கொள்ளப்பட்டதில் எப்போ நடந்துட்டு, எப்போ நடந்துச்சு இது அப்படின்னு சொல்லி கேட்டேன்டா. அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது திரைச்சீலை 2ஆக வானத்தில் இருந்து கீழே வரையும், பூமி கீழே வரையும் அது கிழிந்ததே. அந்த கிழிந்த சந்தர்ப்பத்திலே எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? அப்போ நான் சொன்னேன், அப்படி ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதலும் நடந்தது தான். ஆனால் தெசலோனிக்க புஸ்தகத்தில் ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் பேசப்படுகிறது, அது இன்னும் நடக்கவில்லை என்று சொல்லி நான் சொன்னேன். இனி எனக்கு அருமையானவர்களே, ஒரு சிலருடைய கருத்து இருக்கின்றது, எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏற்கனவே நடந்து விட்டது, எடுத்துக்கொள்ளுதலில் பல வகைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒவ்வொரு கருத்துகள் இருக்கிறது. அதே போல் ஒரு சிலருடைய பயங்கரமான ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், எடுத்துக்கொள்ளப்படுதலை இனி நடக்கவே நடக்காது என்று இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த காலை பொழுதில் மறுபடியுமாக உங்களை தைரியப்படுத்த விரும்புகின்றேன். இந்த காலை பொழுதில் நான் உங்களை மறுபடியுமாக ஊக்குவிக்க விரும்புகின்றேன். நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கவில்லை, இன்னும் அது எதிர்காலத்திலே நடக்க இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. அது நிச்சயமாக அது நடக்கும். எடுத்துக்கொள்ளப்படுதல் இன்னும் அது நடக்கவில்லை, ஆனால் எதிர்காலத்தில் அது நடக்க இருக்கிறது.
நாங்கள் விசுவாசிக்கிறோம் அது எங்களுடைய காலத்திலே நடக்கும் என்று, அது இந்த காலத்திலே நடக்கலாம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னொரு ஒரு கரவஸ்தை, அது விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஒரு கரத்தை நாங்கள் தட்டுவோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம் எடுத்துக்கொள்ளப்படுதல் நிச்சயமாக இருக்கின்றது என்பதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. நாங்கள் காணுகின்றோம் இந்த இடத்துல ஏனோக்கு இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம். இதுக்கு எபிரியர் மொழியிலே சொல்லப்படுகிற அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால் லலாக்கா என்று சொல்கிற ஒரு வார்த்தையை தான் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. அதில் அர்த்தம் என்னென்று சொன்னால் மரணம் இல்லாமல் தேவ சமூகத்திலே இழுத்து கொள்ளப்படுதல், மரணம் ஒன்று இல்லாமல் தேவனுடைய சமூகத்துக்கு இழுத்து கொள்ளப்படுதல் என்று சொல்லி அதில் அர்த்தமாக இருக்கின்றது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, அது இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கவில்லை. ஒரு சிலர்களுடைய வாழ்க்கையிலே இது ஒரு சந்தர்ப்பமாக ஒரு சம்பவமாக நடந்திருக்கிறது நாங்கள் காணுகின்றோம். ஏனோக்குடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கிறது, எலியாவுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கிறது. அதே போல எனக்கு அருமையானவர்களே, இது இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கிறது. ஒரு சிலர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில அனுபவங்கள் இருக்கிறது. அவர்கள் பரலோகத்துக்கு போனார்கள் என்று சொல்லி ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் சரீரத்தினாலே அல்ல. இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்கிறது அவருடைய சரீரத்தினாலேயே அவர்கள் காணாமல் போகிறார்கள். சரீரத்தினாலே. இப்போ எலியாவை நாங்கள் பார்க்கிறோம். எலியாவை குறித்து வாசிக்கும் பொழுது நாங்கள் வாசிப்போம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் 10-11 இருக்கா, வாசிங்க சீக்கிரமாக வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:10-11. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப்போனான். எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அங்கே ஏதாவது சரீரம் கீழே விழுந்துச்சுதா? இல்லை, சரீரம் கீழே விலை இல்லை, தோப்புண்டு சரீரம் இல்லாமல் போய்விட்டது. இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு காரியம். அதாவது சரீரத்தினாலே சரீரம் அப்படி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அது இல்லாமல் போயிடும். அப்படி இல்லாமல் போய் நாங்கள் வேறொரு நிலையை அடைவோம். இப்போ நாங்கள் இருக்கிற நிலையால் வேறொரு நிலையை அடைவோம். இதான் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்கிறது. இப்படியான ஒரு காரியம் ஏனோக்குடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அதே போல் எலியாவுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அதே போல் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலையும் இது நடந்திருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நாங்கள் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இன்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமேன். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் மறுபடியுமாக அதே சரீரத்தில் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் அதை பற்றி? கரத்தை வைத்து காட்டுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மறுபடியுமாக அவர் அதே சரீரத்தில் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்ததுக்கு பிறகு அவருக்கு இருந்த சரீரம் ஒரு வித்தியாசமான ஒரு சரீரம் தான். அதாவது கதவு மூடப்பட்டிருக்கும் பொழுது தானாகவே உள்ளுக்கு வார மாதிரி ஒரு சரீரம். அது எனக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஏன்னா நான் எல்லா இடத்துக்கும் போய் எல்லாரும் என்னை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி நான் அறிந்து கொள்வேனே. ரைட். ஏன்னா கதவு மூடிக்கொண்டிருக்கும் பொழுது, கதவு மூடப்பட்டிருக்கும் பொழுது அதுக்குள்ளே நுழைந்து போகக்கூடிய ஒரு சரீரம்.
நாங்கள் எம்மாவூஸ் சீசர்களை குறித்து அந்த பகுதியில் லூக் புஸ்தகத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் பார்க்குறோம். அந்த இடத்துல லூக் 24ஆம் அதிகாரத்தில் எல்லா வசனங்களையும் நாங்கள் வாசிப்பதுக்கு நேரமில்லை. ஆனால் லூக் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே நாங்கள் காணுகின்றோம் எம்மாவூஸ் சீசர்கள் இயேசு கிறிஸ்துவோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்னே அங்கே எருசலேமுக்கு போவேன் என்று சொல்லுகிறார். நாங்கள் பார்க்கிறோம் அந்த சரீரம் எப்படிப்பட்ட ஒரு சரீரம், பறந்து போகக்கூடிய ஒரு சரீரம். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்கு அந்த சரீரத்தை தாங்கலை, ஏன்னா பாஸ்போர்ட்டும் தேவையில்லை, என்ன சொல்கிறது, ஃப்ளைட்டும் தேவையில்லை. நான் இப்போ ஏன்னா கண்ணை மூடி அமெரிக்காவில் நிற்கோண்டா அமெரிக்காவில் நிற்பேனா, ஏன்னா அவங்களோட அமெரிக்காவில் யார் சார் சொந்தக்காரங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடலாம். எப்படி சரீரம் யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு சரீரம், மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரம். அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தில் இயேசு கிறிஸ்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எனக்கு அருமையானவர்களே, இதைத்தான் பவுலடியார் அங்கே 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். 14வது வசனம் 17வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம் என்ன சொல்லப்படுகிறது. சீக்கிரம் அதை வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் 16ம் 17ம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடிருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். நாங்கள் பார்க்கிறோம் உயிரோடு இருக்கிறவர்கள் அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதே போல் உயிரோடு இருக்கிறவர்கள் என்ன நடக்க போகிறது, மரணத்தை காணாமலே, மரணத்தை ருசி பார்க்காமல், ஏன்னா மரண வேதனை படாமல் அந்த சரீரத்தில் ஒரு நொடி பொழுதிலே, ஏன்னா அதை குறித்து நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 51வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கண்ணிமை சாட்டும் அந்த நொடி பொழுதிலே, ஏன்னா ஒரு நொடி பொழுதிலே எங்களுடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் சொல்றதை நாங்கள் காணுகின்றோம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். சரி, நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். அப்ப தேவ சபைக்கு இருக்கிற பெரிதான ஒரு எதிர்பார்ப்பு, தேவ பிள்ளைகளே நீங்க எவ்வளவு பெருமதி வாய்ந்தவர்கள் சொல்லி பாருங்க. எனக்கு அருமையான இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். இதை விலை கொடுத்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இதை எங்களால் வேண்ட முடியாது. அதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எவ்வளோ பணம் கொடுத்தாலும், இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும், இந்த உலகத்தில் இருக்கிற உலகத்தையே விற்று போட்டாலும், அப்படி நாங்கள் பெற்றாலும் அந்த பணத்தை, அது எவ்வளோ பெரிய ஒரு பணமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பணத்தை நாங்கள் கொடுத்தாலும் இந்த காரியத்தை எங்களால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவ்வளவுக்கு பெருமதி வாய்ந்த ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவ்வளவுக்கு பெருமதி வாய்ந்த ஒரு ஸ்லாக்கியம், அவ்வளவுக்கு பெருமதி வாய்ந்த ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. நாங்கள் பெறுகிறோம், இலவசமாக பெறுகிறோம். எப்படி அது? எனக்கு அருமையானவர்களே, இந்த எங்களுடைய சரீரம், சாவுக்குரிய இந்த சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளும். இது மறுரூபமாக்கப்படும். இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு நாங்கள் கர்த்தரோடு கூட என்றென்றும் அவரோடு இருப்பதற்காக அவரோடு கூட நாங்கள் செல்ல போகிறோம். ஒரு கரத்தை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு காத்திருக்கிறது. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த லேசான உபத்திரவங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் மறந்துவிட்டு அதிக கனமகிமையை எங்களுக்கு தரக்கூடிய அந்த தேவனுடைய நித்திய வாழ்வை குறித்து நாங்கள்
நோக்கி பார்ப்போம் என்று சொல்லி பவுல் எங்களை அதிகமாக எங்களை உற்சாகப்படுத்துவதற்கு காரணம் அதுதான். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள், எனக்கு அருமையானவர்களே, தேவ பிள்ளைகளாக நாங்கள் இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ நாங்கள் காணுகின்றோம், அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கூடாக நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் சொன்னால், இந்த வார்த்தையில் நாங்கள் காணுகின்றோம், நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. இந்த ஒரு வசனத்தில் இருக்கிற அந்த வெளிச்சத்திலே நாங்கள் காணுகின்றோம் இவ்வாறான காரியங்கள் அநேகமாக நடந்திருக்கிறது. இப்போ நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் யோசிப்போம், இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து நான் எத்தனை வசனங்களை உங்களுக்கு எடுத்து காட்டினேன். எலியாவை குறித்து எடுத்துக்காட்டின 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்து காட்டினேன். அதே போல் தெசலோனிக்க புஸ்தகத்தில் எடுத்து காட்டினேன். அதே போல் கொரிந்தி புஸ்தகத்தில் எடுத்து காட்டினேன். அதே போல் மத்தேயு புஸ்தகத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். மத்தேயு 24 52 53 வசனங்கள். இந்த வசனங்களை நான் வாசிக்காவிட்டாலும் நீங்கள் அதை வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். நான் அதை வசனங்களை எடுத்து காட்டினேன். இந்த வசனங்கள் இல்லை என்று நினைத்துக் கொள்வோம். இல்லை என்று ஒரு கதைக்கு சொல்லுகிறேன், இல்லை என்று நினைத்துக் கொள்வோம். வேதாகமத்தில் இல்லை. ஆனாலும் எடுத்துக்கொள்ளப்படுதல் இந்த 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 வார்த்தை மாத்திரம்தான் இருக்கிறது. இந்த வார்த்தை இந்த ஆதியாகம புஸ்தகத்தில் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்ற காரியம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது. அப்படி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுதலை விசுவாசிப்பீர்களா? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு விளங்குதா? எடுத்துக்கொள்ளுதலை விசுவாசிப்பீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் சொல்றீங்க? விசுவாசிகள் சொல்றோம் மாத்திரம் ஆமேன்னு சொல்வோம். ரைட். எப்படி விசுவாசிக்கிறீங்க? எப்படி விசுவாசிப்பீர்கள்? அதுதான் அவங்களோட பேரே விசுவாசி. ஹல்லேலூயா. என் பேரே விசுவாசி. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. உலகம் எல்லாம் காணுகின்றோம், நட்சத்திரங்களை காணுகின்றோம், சூரியனை காணுகின்றோம், சந்திர மண்டலங்களை காணுகின்றோம். நாங்கள் இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் காணுகின்றோம். நாங்கள் இந்த பூமியில காற்றை காண முடியாது, ஆனால் காற்றை உணர்கிறோம். எனக்கு அருமையாக இந்த உலகத்தில் இருக்கிற சகல படைப்புகளையும் நாங்கள் காணுகின்றோம். இவைகள் எல்லாவற்றையும் யார் படைத்தார் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய தேவன் படைத்தார் நாங்கள் விசுவாசிக்கிறோமா இல்லையா? ஹல்லேலூயா. நாங்கள் போய் பார்த்துக்கிட்டு இருந்தோமா? அவர் உலகத்தை படைக்கிறதை நாங்கள் பார்த்தோமா? அவர் சூரியனை படைக்கிறதை பார்த்தோமா? அவர் பூமியை படைக்கிறதை பார்த்தோமா? இல்லை. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது எபிரேயர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். எபிரேயர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க யாராவது. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். நாங்கள் எப்படி விசுவாசிக்கிறோம்? நாங்கள் விசுவாசிகளாக இருக்கிறபடினால நாங்கள் எப்படி விசுவாசிக்கிறோமா? நாங்கள் விசுவாசிக்கிறோமா? உலகங்கள், இந்த உலகத்திலே தோன்றப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் தேவன் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. தேவன் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஒரு கரத்தை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? அவர் தான் நிச்சயமாக சிருஷ்டித்தார். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் ஒரு சில வார்த்தைகளினாலே மாத்திரம் அதை நிறுத்திவிடவில்லை. வேதத்திலே அதுக்குரிய போதிய ஆதாரங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு கரத்தை தட்டுவோமா நாங்க? அதுதான் ஹல்லேலூயா. அதுதான் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிரதான மகத்துவமான காரியம். விசுவாசம் என்று சொல்லி ஒரு வார்த்தையிலே அவர் நிறுத்திவிடவில்லை, அதுக்குரிய ஆதாரங்கள் நிறைய கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி ஆண்டவர் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்தான நிறைய வசனங்களை ஆண்டவர் இதில் கொடுத்திருக்கிறார். அந்த வசனங்களை உங்களுக்கு எடுத்து காட்டினேன். நிச்சயமாக எடுத்துக்கொள்ளுதல் நடைபெறும். ஹல்லேலூயா. அதில் மாற்றமே இல்லை, அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஹல்லேலூயா. ஆகவே அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது, இந்த ஏனோக்குடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதே போல் இந்த ஏனோக்குடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் 3 காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. ஒன்று எடுத்துக்கொள்ளுதல் நிச்சயமாக நடக்கும் என்று சொல்வதற்கு அது ஒரு சான்றிதழாக இருக்கிறது.
அதைத்தான் இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தோம். ரெண்டாவது, சபை உபத்திரத்துக்கூடாக செல்லாது என்பதுக்கு அது ஒரு நிழலாக இருக்கிறது. சபை உபத்திரத்துக்கூடாக செல்லாது, உபத்திரவ காலத்துக்கூடாக செல்லாது என்பதுக்கு இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல், ஏனோக்குடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒரு நிழலாக இருக்கிறது, ஒரு உதாரணமாக இருக்கிறது, ஒரு நிழலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி என்று சொன்னால், நீங்கள் அறிவீர்கள், இந்த ஏனோக்குடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்பொழுது நிகழ்ந்தது என்று சொன்னால், நோவாவின் ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பதாக. அதுக்கு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. வேதத்தை வாசித்திருந்தேன்னா ஆமேன்னு சொல்வீங்க. ஹல்லேலூயா. என்று சொன்னால், ஏனோக்குடைய இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கிறதுக்கு முன்பதாகத்தான் நோவாவுடைய அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்தது. நோவாவுடைய ஜலப்பிரளயம் நடப்பதற்கு முன்பதாக. இன்னொரு வகையில் சொல்ல போனால், இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்ததுக்கு பிறகு தான் நோவாவுடைய ஜலப்பிரளயம் நடந்தது. ஆகவே இதை வைத்து நாங்கள் காணுகின்றோம், இது முழு உலகம் எங்கும் வந்த ஒரு பெரிதான ஒரு அழிவு. முழு உலகத்தையும் அழித்து போட்டது. முழு உலகத்திலும் தேவன் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். தேவன் இந்த முழு உலகத்தை நியாய தீர்க்க விரும்பினார். என்று சொன்ன இந்த உலகத்திலே பாவம் நிறைந்தபடினால், எனக்கு அருமையான தேவனுடைய முறைமை அதுதான். தேவனுடைய சிஸ்டம், தேவனுக்கு ஒரு முறை இருக்கிறது, தேவனுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கிறது. எந்த இடத்துலையும் ஒரு முறை இல்லை என்று சொன்னால், ஒரு கிரமம் இல்லை என்று சொன்னால் அது அக்கிரமமாக மாறிவிடும். இப்போ தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது தானே, அக்கிரமம், அராஜகம். அக்கிரமம்னு ஒரு வார்த்தை இருக்குது, தெரியுமா எல்லாருக்குமே? அந்த அக்கிரமத்துக்கு அடுத்த வார்த்தை என்ன? கிரமம். கிரமம்னு சொன்னால் எல்லாம் ஒழுங்கா, நேர்த்தியா, சரிவர, சரியாக. எது சரியா இருக்குதோ அது சரியானது, சரியான முறையில், சரியான நேரத்தில், சரியான விதத்தில் செய்கிறது தான் கிரமம். சரியானதை சரியான நேரத்தில், சரியான விதத்தில் செய்கிறது தான் சரியானது. சரியான நேரத்தில், சரியான விதத்தில், சரியான நேரத்தில் செய்கிறது தான் கிரமம். அதை தாண்டி அதுக்கு முறைகேடாக செய்கிறது தான் அக்கிரமம். அப்படித்தானே? அப்போ நாங்கள் காண்ற ஆண்டவரோட வார்த்தையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் கிரமமாக செய்து முடிக்கிற தேவன். நாங்கள் காண்கிற இந்த உலகத்தில் அக்கிரமம் மிகுதியாக இருந்தது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், நாங்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுகிறது? பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் பலியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். 13. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். ஓ, இதோ பாருங்கள், எந்த நேரத்தில் தேவன் இந்த பூமியை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறார். எந்த நேரத்தில்? இந்த பூமி முழுவதும் சீர்கிட்டு இருந்தது. மாம்சமான யாவரும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவர்கள் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் காணுகின்றோம், அந்த மாம்சமான யாவருடைய முடிவு தேவனுக்கு முன்பதாக வந்தது. நாங்கள் காணுகின்றோம், அவர்களால் இந்த பூமி கொடுமையினால் நிறைந்தது. நிறைந்தது என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, நிறைந்தது அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கு எபிரேயர் வார்த்தையில் ஒரு பெரிய விளக்கம் ஒன்று இருக்கும், அதை நான் பார்க்கல. நிறைந்திருந்தது. அப்ப நிறைந்திருக்கும் பொழுது தான் தேவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். என்ன தீர்மானம் எடுக்கிறாரு? பூமியை நாங்கள் அழித்து போடுவோம். ஆனா அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீதிமான ஒருவரை காப்பாற்ற விரும்புகிறார். இதை கவனிங்க எல்லாருமே. இந்த தேவன் ஒரு கொடுமையானவர் அல்ல. அதாவது பூமி பாவத்தினாலே நிறையும் பொழுது, சீர்கேடினாலே நிறையும் பொழுது, அக்கிரமத்தினாலே நிறையும் பொழுது, பொல்லாப்பினாலே நிறையும் பொழுது, அநியாயத்தினாலே நிறையும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, பூமியை அவர் இனி இருக்கக்கூடாது, இந்த மக்கள் இனி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர், அதான் நியாய தீர்ப்பு, அது அவருடைய நீதி. தேவன் மூன்று காரியங்கள்னாலே நிறைந்தவராக இருக்கிறாரு. ஒன்று, அவர் பரிசுத்தத்திலே அவர் நிறைந்தவராக இருக்கிறாரு. அடுத்தது, அவர் அன்பிலே நிறைந்தவராக இருக்கிறாரு. அடுத்தது அவருடைய நீதியினாலே அவர் நிறைந்தவராக இருக்கிறாரு.
இது மூன்றும் மாறவே மாறாது. தேவனுடைய கொள்கையிலே இது மூன்றும் மாறவே மாறாது. அது மூன்றும் ஒன்றுக்கு ஒன்று தடை அல்ல. அவருடைய பரிசுத்துக்கு அவருடைய அன்பு தடையா இருக்காது. அவருடைய அன்புக்கு அவருடைய நீதி தடையா இருக்காது. நீ தேவன் அன்புள்ளவர் தானே பாஸ்டர், அவருக்கு முடியும் தானே கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு. அவன் நிச்சயம் ஆமா, அவருடைய அன்பின் நிமித்தமாக நீதிமான்களை காப்பாற்ற விரும்புகிறார். ஆனால் அக்கிரமக்காரருக்கு என்ன செய்யறது? அக்கிரமக்காரருக்கு நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு தண்டனை தேவை. தண்டனை ஒன்று இருக்கிறது. அந்த தண்டனை தான் அவருடைய நியாயம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீதியே இல்லை. அப்படின்னா நீதியை குறித்து நீதி பக்கத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீதிக்கு அப்போ என்ன செய்யறது? சரி பரவாயில்ல, நிறைய அக்கிரமம் செய்ய பரவாயில்ல, விட்டுருவோம் அப்படின்னு அன்பினால விட்டுருவோம். அப்படின்னா நீதி எங்கே போகுது? நீதிக்கு என்ன செய்யறது? நீதியே ஒன்று இல்லை. அப்போ அதுக்கு பிறகு அப்படின்னா நீதினே ஒன்று தேவையில்லை, சட்டம்னு ஒன்று தேவையில்லை. எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த பூமியை அழிப்பதற்கு நினைக்கின்றார். ஆகவே எனக்கு அருமையானவர்களை, நாங்கள் காணுகின்ற ஒரு ஜலப்பிரளயத்தை அனுப்பி, இந்த பூமி முழுவதிலும் ஒரு பெரிதான ஒரு ஜலப்பிரளயத்தை அனுப்பி இந்த பூமியை அழிப்பதற்கு அவர் நினைக்கின்றார். அந்த நேரத்தில் அவருடைய அன்பு விடவில்லை. அவருடைய அன்பு ஏங்குகின்றது. அவருடைய அன்பினால் அவர் யோசிக்கிறார். என்ன செய்கிறாரு? அவருடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். யாராவது என்னை குறித்து நினைக்கிறாங்களா? என்னை ஆராதிக்கிறாங்களா? எனக்காக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களா? எனக்கு பயந்து யாராவது இந்த பூமியில் நடக்கிறாங்களா? யாராவது இருக்கிறாங்களா? ஒரு ஆளாவது இருப்பாங்களாப்பா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு ஆள் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. யாரு? அது நோவாவுடைய குடும்பம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் 9வது வசனத்தை இப்போ நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், பேத்தை பிரட்டி நீங்கள் வாசிப்பீர்கள்னு சொன்னால், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் 9வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள்னு சொன்னால், நோவா என்று சொல்லி ஒரு மனிதனை அவர் சந்திக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் தேவனுக்கு பயந்தவரும், அவர் சன்மார்க்கவுமான, அவர் நீதியாய் நடந்த, நேர்மையாய் நீதிமானாக காணப்பட்டார். தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தவானாக அவர் காணப்பட்டார். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு. ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாரு. ஒரு சற்குணம் உள்ளவராக இருந்தாரு. அவர் நன்மை செய்கிறவராக இருந்தாரு. தேவனுக்கு பயந்து நடக்கிறவராக இருந்தாரு. தேவனுக்கு பயந்து தேவனுடைய காரியங்களை செய்கிற ஒரு மனுஷனாக, தேவ மனுஷனாக இருந்தாரு. ஹல்லேலூயா. ஆகவே என்ன செய்கிறார்? அந்த ஒரு மனிதன் நிமித்தமாக அந்த முழு குடும்பத்தை அவர் காப்பாற்றுகிறார். அது மாத்திரமல்லாமல் அந்த முழு குடும்பத்தையும் அவர் காப்பாற்றுவதற்கு ஒரு திட்டத்தை வகுக்கின்றார். ஹல்லேலூயா. நாங்கள் காணுகின்றோம், பேலை உண்டு பண்ணி அவர்களை மீட்டுக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி எனக்கு பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே வேதத்திலே ஒரு வசனத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமேன். பூச்சக்கரம் முழுவதிலும் அப்படித்தானே இருக்குதுண்ணா. பூச்சக்கரம் முழுவதிலும் வர இருக்கிற கொடிய அந்த தீமையில இருந்து நான் உன்னை காத்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒரு நல்ல கரோஸ்தை கொடுப்போமா? ஹல்லேலூயா. அதாவது நோவாவுடைய காலத்தில் போல எனக்கு அருமையானவர்களே, கடைசி நாட்களிலும் இந்த பூச்சக்கரம் முழுவதிலும் பெரிய ஒரு கொடிய ஒரு என்ன சொல்ற அழிவு வர இருக்கிறது. அழிவு வர இருக்கிறது. நான் உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்லவில்லை, இதுதான் உண்மை. நாங்கள் அந்த அழிவின் வலையிலே சிக்கித்தான் இருக்கிறோம். இப்போ உனக்கு தெரியுமா, அதில் இருந்து தப்பித்துக்கொள்ள வேதம் சொல்லுகிறது, ஒருவராலும் அதில் இருந்து தப்பித்துக்கொள்ள முடியாது. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் சொல்லி சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், ஒருவரும் அதில் இருந்து தப்பித்துக் கொள்வது இல்லை. சாத்தான் விரிச்சிட்டான். எங்களோட ஃபோன் நம்பர் எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்து தான் இருக்கிறோம். எங்களோட ஐடி கார்டு நம்பர் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. எங்களோட ஃபோன் நம்பர் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. முடியுமா? பேங்க்கில் ஏதாவது செய்ய முடியுமா? இடையில வரப்போகிறது, இனி வரப்போகிற காலங்களில், இனி காலம் செல்லாது, கொடுக்கு வாங்கலே பண்ண முடியாது, சாப்பிடவே முடியாது. சாப்பிட்றதுக்கு ஏதாவது போய் கடையில் வாங்கணுமே, வாங்காமல் எப்படி சாப்பிட்றது? சாப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். சாத்தான் பெரிய திட்டம் போட்டு பெரிய ஒரு வலையை விரிச்சிட்டான். பெரிய, உங்களுக்கு தெரியுமா, இந்த சொல்லுவாங்க
என்ன சொல்லுவாங்க, அது இழுப்பு வலைன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன வந்து நிறைய மீன்கள் ஒரே அடியாக பிடிப்பாங்க. ஏன்னா அந்த சிங்களத்தில் சொல்லுவாங்க மாதாள்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரைட், பெரிய அதுக்கு என்ன பிரதர் டென்சில் சொல்கிறது, மாதாளுக்கு என்ன சொல்கிறது தமிழால்? கரவலை. ரைட், யா, கரவலையில் பாருங்கள் எல்லா மீனையும் அப்படியே மொத்தமாக பிடிச்சிருவாங்க. அதில் வந்து சின்ன குஞ்சு மீன் கூட இருக்கும், அதில் விடாமல் பிடிப்பாங்க, எல்லாத்தையும் அப்படி பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி சாத்தான் வந்து முழு உலகத்துக்கும் ஒரே ஒரு வலையை விரித்து எல்லாரையும் பிடிச்சிட்டான். கிறிஸ்தவ அல்லாதவங்க எல்லாரையும் ஒரே வலைக்குள்ள பிடிச்சி வச்சிருக்கிறான். இப்போ நாங்கள் இப்போ அந்த வலையில் மாட்டிக்கிட்டு, உங்களுக்கு தெரியுமா, அந்த கரவலையை இழுத்த உடனே மீன் எல்லாம் துட்டிக்கும், தப்பித்து போகிறதுக்கு அது துடிக்கும். ஏன்னா அதை கண்டிருக்கிறவங்க நீங்கள் காண முடியாத எப்படி இது தப்பித்து போகிறோன்னு சொல்லி துடிக்கும் அதில் இருந்து. சரியா? உங்களுக்கு தெரியுமா எங்களுடைய தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவன் என்று சொல்லி? ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவருக்காகவே ஜீவிக்கிறவர்கள், அவருக்காகவே இந்த உலகத்திலே அவருக்காகவே ஏங்கி கொண்டிருக்கிறவர்கள், அவருக்காகவே ஏங்கி கொண்டு அவருக்காகவே பரிசுத்தமாக வழியிலே, பரிசுத்தமான இந்த வழியிலே நடந்து கொண்டிருக்கிறவர்கள், அவருக்காக ஏங்கி ஜெபிக்கிறவர்கள், ஹல்லேலூயா, அவருடைய வருகைக்காக ஏக்கத்தோடு காத்திருக்கிறவர்களை ஒரு நொடி பொழுதிலே சாத்தா வந்து எங்களை அந்த வழியிலே வைத்து நசுக்குவதற்கு முன்பதாக அந்த மீன்களை பிடித்து அந்த கரவரையிலே கொண்டு போய் அந்த மீனவர்கள் போய் அதை அழிக்கிறதுக்கு முன்பதாக அந்த மீன்கள் எல்லாவற்றையும் ஒரு பெரிய மீன் வந்து மீட்டு கொண்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு அருமையானவர்களே, தேவனை நோக்கி காத்திருக்கிறவர்களை ஹல்லேலூயா மீட்டு கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து மாரநாதா சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவ்வாறாக எனக்கு அருமையானவர்களே, நான் அதை நீங்கள் அந்த ஒரு சித்திர வடிவமாக நீங்கள் ஒரு காட்சியாக நீங்கள் காணுங்கள். அதை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி எங்களை மீட்டு கொண்டு போவதற்காக வர இருக்கிறார். சாத்தான் பெரிதான ஒரு வலையிலே போட்டு எங்களை நசுக்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். நாங்கள் இப்பொழுது அந்த வலையில் அகப்பட்டு விட்டோம். ஆனாலும் சாத்தான் நினைப்பான், இதில் இருந்து யாரும் மீட்டு கொள்ளப்பட மாட்டாங்க, இதில் இருந்து யாருமே மீண்டு போக மாட்டாங்க, இதில் இருந்து யாரும் தப்பித்து கொள்ள மாட்டாங்க என்று சொன்ன. நான் போட்ட வலை அப்படி வலை, நான் போட்ட திட்டம் அப்படிப்பட்ட திட்டம். அவன் அப்படித்தான் நினைச்சு கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய திட்டம் படுதோல்வி. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு அது படுதோல்வி. தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது படுதோல்வி. தேவனுக்காக ஏங்கி வாழுகிற தேவ பிள்ளைகளுக்கு அது படுதோல்வி. ஹல்லேலூயா. சாத்தானுடைய திட்டம் படுதோல்வி. ஹல்லேலூயா. ஆனாலும் கூட ஏனோ தானோ என்று சொல்லி எனக்கு அருமையானவர்களே, இங்கிட்டு ஒரு கால் அங்கிட்டு ஒரு கால், ஏனோ தானோ, உலகத்தில் ஒரு கால், கிறிஸ்துவுக்குள் ஒரு கால், அவ்வாறாக ஏனோ தானோ என்று சொல்லி ஆவியும் இல்லை அனலும் இல்லாமல், குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் ஏன்னா வாழுகிறவர்களுக்கு எனக்கு அருமையானவர்களே, அது ஒரு கண்ணியாக வரப்போகிறது. எச்சரிக்கை விரும்புகிறேன் இந்த சபையை. அது ஒரு கண்ணியாக வரப்போகிறது. எனக்கு அருமையானவர்களே, அதில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் சொன்னா இந்த ஏனோக்கு வாழ்ந்தது போல நீங்க வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஏனோக்கு தேவனோடு எனக்கு அருமையாக ஒரு குடும்பம் இருந்தது. நாங்கள் காணுகின்றோம் அவருடைய வாழ்க்கையில் வந்து 60 வருடங்கள். அந்த மூன்றாவது காரியம் அதுதான். அவருடைய வாழ்க்கையில் அவர் எடுத்த தீர்மானம் மிக முக்கியமான ஒரு தீர்மானம். அந்த தீர்மானம் எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் எடுப்போம்னு சொன்னால் நாங்களும் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அகப்படுவோம். எனக்கு அருமையானவனே, நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். எனக்கு அருமையாக நாங்கள் காணுகின்றோம் ஏனோக்கு ஒரு சாதாரண ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தவனாக காணப்படுகிறார். நாங்கள் காணுகின்றோம் இந்த இடத்துல 21வது வசனத்திலே நாங்கள் வாசிப்போம், 22வது வசனத்தில் நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்து, இந்த வசனத்தை பாருங்க எவ்வளோ அழகாக அருமையாக சொல்லியிருக்கிறது என்று சொல்லி, 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு அருமையான ஒரு வசனம் என்று பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, 65 வருடங்கள் அவர் வந்து வாழ்ந்தார்.
ஆனால் மெத்துசலாவை பெறும் வரைக்கும் அவருடைய வாழ்க்கை தேவனுக்குள்ளே இருக்கவில்லை. அவர் தேவனை நினைக்கவில்லை. அவர் ஏனோ தானுமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு. அவருடைய சரியான ஜெபம் இல்லை. சரியான முறையில் நான் தேவனுக்குள்ளாக வாழுகிறேனா, நான் வைராக்கியமாக வாழ வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கவில்லை. அவருடைய வாழ்க்கையில் ஏனோ தானோ வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஏதோ நான் தேவ பிள்ளையாக இருக்கிறேன், அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் நாங்கள் காணுங்க 65 வருடங்கள் அப்படி வாழ்ந்து முடிச்சிட்டார். எனக்கு அருமையானவர்கள், இந்த காலை பொழுதிலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஊக்குவிக்க விரும்புகின்றேன். உங்கள் ஒவ்வொருவரையும் எச்சரிக்க விரும்புகின்றேன். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் தைரியப்படுத்த விரும்புகின்றேன். இவ்வளோ நாளும் எப்படி வாழ்ந்தீர்கள் என்று சொல்கிறது அது தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆனால் இன்றையிலிருந்து நீங்கள் எப்படி வாழப்போகிறீர்கள்? எனக்கு அருமையானவர்கள், அதுவே போதும். இந்த ஏனோக்கு ஒரு நாள் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். அது எப்பொழுதுன்னு சொன்னால் மெத்துசலாவை பெற்ற பின். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறதே. 21வது வசனம் சொல்கிறது, ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின். நான் நம்புகின்றேன். அதை குறித்து சரியான ஒரு விளக்கம் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கல. எல்லாமே மிக மிக சுருக்கமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நான் நம்புகின்றேன், நிச்சயமாக மெத்துசலாவை பெறப்போய் அவங்களோட அம்மா, அதாவது ஏனோக்குடைய மனைவி பெறப்போய் ஒரு பெரிய ஒரு தத்தை சந்தித்து, ஒரு பெரிய ஒரு சோதனையை சந்தித்து, ஒரு பெரிய ஆபத்தை சந்தித்து தான் இந்த மெத்துசலாவை பெற்றிருப்பான் நான் நம்புகின்றேன். ஏனென்று சொன்னால், இல்லாவிட்டால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆபத்து நிகழ்ந்திருக்க வேண்டும். அதில் அவர் அவருடைய வாழ்க்கையை திரும்புகின்றது, ஒரு திருப்பு முனையை சந்திக்கிறார், ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாகுது. இவ்வளோ நாள் நான் இப்படி வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, அதனால ஏனோ தானோ வாழ்ந்தபடினால தான் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டு ஆண்டவரே. ஆனால் நான் இன்றைக்கு சொல்கிறேன் ஆண்டவரே, நான் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு முன்பதாக நான் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன் ஆண்டவரே. நான் இனிமேல இப்படித்தான் ஜெபிக்க போகிறேன். நான் இனிமேல இப்படித்தான் வாழ போகிறேன். நான் இனிமேல ஆண்டவரே நான் இப்படித்தான் பேச போகிறேன். ஆண்டவரே நான் இனிமேல இப்படித்தான் நடக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் தேவனோடு சஞ்சரிக்க போகிறேன். நீண்ட நாட்கள் கூடிய நேரம் நான் தேவனோடு கூட பேச போகிறேன். ஹல்லேலூயா. அதனால என்னுடைய மனைவியை நான் கவனிக்காம இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளை நான் கவனிக்காம இருக்கிறது இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு குடும்பஸ்தனாக, ஒரு குடும்ப பொறுப்பாளராக நிறைய வேலைகள் அவருக்கு இருந்து, நான் நினைக்கிறேன் அவருடைய வேலை மந்தைகளை மேய்க்கிறதா இருக்கலாம். என்று சொன்னா செத்துடைய வேலையும் அதுதான், ஆபேலுடைய வேலையும் அதுதான், மந்தைகளை மேய்க்கிறது. அதே போல விவசாயம் செய்வது இவைகளா இருக்கலாம் அவருடைய வேலைகள். அவைகளை செய்து கொண்டு அவர் உழைத்து கொண்டு, அவருடைய மனைவியை பாதுகாத்து கொண்டு, அவருடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு, அவர்களை பராமரித்து கொண்டு, அந்த வேலைகளை செய்து கொண்டு, ஆனாலும் நாங்கள் காணுகின்றோம் ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 24வது வசனத்தில், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையிலே காணாமல் போனான், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். அப்படின்னு சொன்னால் he walked with God. அவர் தேவனோடு கூட சஞ்சரித்தான், தேவனோடு கூட அவன் வாழ்ந்தான். மனைவி இருந்தது, பிள்ளைகள் இருந்தது, வேலை இருந்தது, எல்லாமே இத்தனை பொறுப்புகள். இவ்வளோ நாங்கள் சொல்கிறோமே, ஆண்டவரே உங்களுக்கு தெரியுமா, பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா எனக்கு இருக்கிற வேலைகள், எனக்கு இருக்கிற கஷ்டங்கள். இந்த ஏனோக்கு அது எல்லாமே இருந்தது. அதுக்கு இந்த வேதம் சாட்சி பகிர்கிறது. எனக்கு அருமை, அவைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு அவர் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அவர் தேவனோடு சஞ்சரித்தார். அவர் ஒவ்வொரு நாளும் தேவனோடு பயணித்தார் என்று சொல்லி நாங்கள் காரணம். ஹலாக் என்று சொல்ற வார்த்தை அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சஞ்சரித்தார் என்று சொல்வதற்கு ஹலாக் என்ற வார்த்தை எபிரியர் முறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹலாக் என்று சொன்னால் எனக்கு அருமையானவர்களே, தேவனோடு நெருங்கி ஐக்கியம் கொள்ளுதல், தேவனோடு கூட ஒரு ஆழமான ஒரு ஐக்கிய வாழ்க்கை, ஆண்டவரோடு கூட ஒரு அந்நியம், அப்படியான ஒரு வாழ்க்கை இந்த ஏனோக்கு வாழ்ந்தாரு. ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதில் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். தேவனோடு நீங்கள் சஞ்சரிக்கிறீங்க என்று சொல்லலாமா?
நான் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறேன், நான் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். நான் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் தேவனோடு சஞ்சரிக்கிறேன், மிச்ச 6 நாட்களும் நான் எங்களை சில உலகத்தோடு சஞ்சரிக்கிறேன். அப்படியா? யோசிச்சு பாருங்க, உங்களை குறித்து ஆராய்ந்து பாருங்க. எதை திருத்திக் கொள்ள வேண்டும் அதை திருத்திக் கொள்ளுங்க. எதை எப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் அது அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுங்க. எனக்கு அருமையான இந்த காலம் இனி செல்லாது. அவருடைய வருகை மிக மிக வெகு சீக்கிரமாய் நடக்க போகிறது. மாரநாதா, அவருடைய வருகை மிக சீக்கிரமாய் வரப்போகிறது. அது எந்த நிமிஷமும் எங்களுக்கு சொல்ல முடியாது. அவருடைய வருகைக்குரிய சகல அடையாளங்களும் இப்பொழுது நிறைவேறிவிட்டது. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது பிரியமானவர்களே. ஆகவே நாங்கள் காணுகின்றோம், அங்கே யூத் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களை நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், அந்த பகுதியிலே நாங்கள் காணுகிறதை வாசித்துவிட்டு நாங்கள் தேவனுக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் ஹல்லேலூயா. யூத் புஸ்தகம் வெளிப்படுத்தின விஷயத்துக்கு முன்னாலே இருக்கிற புஸ்தகம் யூத் புஸ்தகம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லோருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஆமென். நாங்கள் காணுகின்றோம், அவர் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்த்தது மாத்திரமல்ல, அவர் சுவிசேஷம் அறிவித்தார் என்று சொல்லி அந்த வசனம் எங்களுக்கு சான்று பகிர்கிறது. ஹல்லேலூயா. அறிவித்தான் என்று சொல்லப்படுகிறது, தேவனை குறித்து அறிவித்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலை பொழுதுல எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்குள்ளே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது மாத்திரமல்ல, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வது மாத்திரமல்ல, பாவம் நிறைந்த உலகம் நாங்கள் காணுகின்றோம். ஒருவருமே அங்கே பக்திவான்கள் இருக்கவில்லை. நாங்கள் காணுகின்றோம் அவபக்தி நிறைந்த ஒரு உலகம். நாங்கள் அதை நோவாவுடைய அழிவிலே காணுகின்றோம். நோவாவுடைய குடும்பம் மாத்திரம்தான் இருந்தார்கள். தேவனை பிரியப்படுத்த தேவனுக்காக வாழ்கின்ற ஒரு குடும்பமாக நோவாவுடைய குடும்பம் மாத்திரம்தான். இந்த இடத்துல நாங்கள் ஏனோக்குடைய குடும்பத்தை மாத்திரம்தான் பார்க்கிறோம். ஆங்காங்கே 1-2 குடும்பங்கள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் காணுகின்றோம் முழு உலகமே பாவத்திலே மூழ்கி போயிருந்தது. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கற்பழிப்புகளை பாருங்கள், எனக்கு அருமையானவர்களே, எத்தனை கருசிதைவுகளை பாருங்கள். நாங்கள் ஒரு செய்தியை போட்டால் நல்ல செய்தியாக எங்களுக்கு இருக்கின்றது. ஏதாவது நல்ல செய்திகளை நாங்கள் கேட்க முடியுமா? எனக்கு அருமையான இந்த உலகம் எங்களுடைய பிள்ளைகளை நம்பி ஒரு பாடசாலைக்கு அனுப்ப முடியுமா? எங்களுடைய பிள்ளைகளை நம்பி நாங்கள் ஒரு டியூஷனுக்கு அனுப்ப முடியுமா? எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் நம்பி ரோட்டில் ஏதாவது வேலைக்கு அனுப்ப முடியுமா? ஆம்பளை பிள்ளை இல்லை, பொம்பளை பிள்ளை இல்லை. எனக்கு அருமையான அந்த பிள்ளைகளை கற்பழிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த அருவருப்பான காரியங்களை செய்கின்ற, இந்த பூமியை தாங்காத பாவங்களை செய்கின்ற, கொலைகளையும் சண்டைகளையும் நடத்துகின்ற ஒரு பூமியிலே அல்லவா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கரைப்பட்ட ஒரு உலகத்தில் அல்லவா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையாக அது மத்தியிலும் நாங்கள் காணுகின்றோம் ஒரே ஒரு மனிதன் தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரே ஒரு மனிதன் தேவனோடு கூட சஞ்சரித்தார். ஹல்லேலூயா. அதே காலகட்டத்தில் அல்லவா நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்கு மீண்டும் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நான் அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஏனோ அன்றைக்கு எடுத்த தீர்மானத்தை நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே தள்ளப்பட்டு இருக்கின்றோம். ஹல்லேலூயா. அது என்ன? யார் தேவனோடு சஞ்சரிக்காவிட்டாலும், யார் தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழாவிட்டால் நான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுது நாங்கள் எழுந்திருந்து ஆண்டவர் சொல்லுவோமா? நாங்கள் எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, கர்த்தாவே, நான் ஆண்டவரே உமக்காக வாழுவேன், நான் உமக்காக வாழுவேன். ஏனோக்கு அன்றைக்கு வாழ்ந்தது போல ஆண்டவரே உமக்காக நான் வாழுவேன். யார் உம்மை துதிக்காவிட்டாலும் நான் உம்மை துதிப்பேன். யார் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்காவிட்டாலும் நான் ஜெபிப்பேன். யார் உமக்காக பரிசுத்தமாய் வாழாவிட்டாலும் நான் வாழுவேன். ஆண்டவரே, நான் யார் ஆண்டவரே சுவிசேஷம் சொல்லாமல் இருந்தாலும் நான் சொல்லுவேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா.